ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை எள்ளு சட்னி. எள்ளு வாசனையோட இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் செய்யலாம். செஞ்சு பாருங்கள். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வேர்க்கடலை நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரையும் வறுத்துட்டு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம், நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கை நிறைய கொத்தமல்லி தண்டோடு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 5லேருந்து 6 சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பச்சை பயிறு தோசை கூட இந்த சட்னி சர்வ் பண்ண போகிறேன். நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.